ஐபிஎல்லுடைய 18வது சீசன் 30வது லீக் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில டாஸ் வென்ற சிஎஸ்கே முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க. லக்னோ பிட்ச் முழுக்க முழுக்க பவுலர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். தற்போதைய போட்டிக்கும் அதே போலதான் இருந்தது. இதனால முதல்ல களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில எய்டன் மார்கரம் 6, நிக்கோலஸ் பூரன் 8 ஆகியோர் அடுத்தடுத்து விக்கெட்டை கொடுத்தாங்க. தொடர்ந்து மிச்சல் மார்ஷ் மட்டும் 30 அதிரடியாக ஆட முடியாமல் வெளியேறினாரு. இப்படி ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்து வந்த போதும் இன்னொரு பக்கம் கேப்டன் ரிஷப் பந்த் தொடர்ந்து சிறப்பாக விளையாடினாரு. துவக்கத்துல நிதானமாக ஆடிவிட்டு பிறகு அதிரடி காட்டியிருக்காரு. இறுதியில 49 பந்துகளுக்கு 4 பவுண்டரிகள், சிக்ஸர்களை விளாசி 63 ரன்களை குவிச்சிருக்காரு. ஆயுஷ் பதோனி 22, அப்துல் சமத் 20 ஆகியோருமே இறுதியில ஓரளவுக்கு ரன்களை அடித்தாங்க. 20 ஓவர் முடிவுல 166 ரன்களை இந்த அணி எடுத்தது. இலக்கை துரத்தி களமிறங்கிய சிஎஸ்கே அணியுடைய ஓபனர் ஷேக் ரஷீத் 27, ரச்சின் ரவீந்திரா 37 ஆகியோர் நல்ல ஸ்டார்டிங்கை கொடுத்தாங்க. இறுதியில சிவம் துபே 43, எம்.எஸ். தோனி அவர்கள் 26 ஆகியோர் சிறப்பாக விளையாடியதால சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா 19.3 ஓவர் முடிவுல இந்த ரன்னை சேஸ் பண்ணி அபார வெற்றியுமே பெற்றாங்க. இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் பேசிய தோனி அவர்கள், ஷேக் ரஷீத் நீண்ட காலமாக அணியில இருக்காரு. பயிற்சியின் போது வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிறப்பாக பேட்டிங் பண்ணிருக்காரு. அவருக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முதல் போட்டியிலேயே சிறப்பாக பேட்டிங் பண்ணிருக்காரு. இதனால இனி வரும் போட்டிகளிலுமே ரஷீத் சிறப்பாக பேட்டிங் செய்தால் அவருடைய இடம் நிரந்தரம் செய்யப்படும். புது ஓபனர்களாக ரச்சின் ரவீந்திரா, ஷேக் ரஷீத் ஆகியோர் இருப்பாங்க. நீண்ட கால ரெகுலர் ஓபனர்கள் டிவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட்ருக்கு இனி ஓபனர் வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆகையால ருத்ராஜ் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.